இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை கவனமாக நாம் வாசிக்க கேட்போம். மார்க் எழுதிய நற்செய்தி நூல், மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 41 முடியுள்ள வசனங்கள். மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 35லிருந்து 41 முடியுள்ள வசனங்கள். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாக்கி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்பதை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சிந்தனைக்காக அதே பகுதியிலிருந்து 38வது வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைக்கின்றேன். மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 35 முதல் 41 முடியுள்ள வசனங்கள். அதில் 38வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். போதகரே, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து செபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இந்த அருமையான தருணத்திலே நாங்கள் சிந்திக்க இருக்கின்ற வார்த்தைகளை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. சிந்திக்க இருக்கின்ற வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய உள்ளான மனுஷனை புடமிட ஆண்டவர் உதவி செய்யும். உம்முடைய வசனத்தை நாங்கள் முழுமையாய் சார்ந்து கொள்வதற்கு, உம்முடைய வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடி செபிக்கிறோம். உம்முடைய வசனத்துக்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் உம்முடைய வசனத்தை கொண்டே ஆசீர்வதி. இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா? இது யாருடைய
கூற்று என்று சொன்னால் இயேசுனுடைய சீடர்களுடைய கூற்று. அவர்கள் சொன்னது யாரை பார்த்து சொன்னது? தங்கள் உடன் பயணிக்கின்ற இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர்கள் சொன்ன காரியம். தங்கள் உடன் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை பார்த்து இயேசுனுடைய சீடர்கள் சொன்ன காரியம், நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே கேள்வி எழுப்புவது உண்டு. என்ன ஆண்டவர், நான் இந்த அளவிற்கு இருந்த பிற்பாடு ஏன் ஆண்டவர் என்னுடைய நிலைமையை பார்க்காமல் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறார்? ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த இக்கட்டான தருணத்திலே உதவி செய்யாமல் தூரத்திலே நிற்கிறார்? ஏன் ஆண்டவர் இந்த இக்கட்டான நிலையிலேயும் ஏன் என்னை கைவிட்டார்? இது எதனுடைய வெளிப்பாடு என்று சொன்னால், எதனுடைய வெளிப்பாடு என்று சொன்னால் பதட்டத்தினுடைய வெளிப்பாடு. பதட்டத்தினுடைய வெளிப்பாடு. புதைமணலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். புதைமணல்ல சிக்குண்டவர்கள் அதில் அநேக அப்படியே மூழ்கி போய் அப்படியே மரித்து போகிறார். புதைமணல் என்றால் என்ன? தண்ணீரும் களிமண்ணும் கலந்த கலவை. குறிப்பாக இந்த புதைமணல் இந்த தாமிரபரணி ஆற்றில் அடிக்கடி தான் இந்த காவிரி ஆறு, தாமிரபரணி ஆறு, இதில் புதைமணலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அதில் மனிதனோ அல்லது விலங்கோ சிக்குண்டால் ஆனால் மூழ்கி செத்துப்போக வாய்ப்பு இல்லை. இதனுடைய அடர்த்தி 1 மில்லிமீட்டருக்கு குறைவாத்தான் இருக்கு. ஆனால் அதை விட மனித உடலுடைய அடர்த்தி 1 கிராம் மட்டுமே அப்படின்னு தான் சொல்லுகிறார்கள். ஆனால் அவன் எப்போ அந்த புதைமணலுக்குள்ளே மூழ்கி போகிறான் என்று சொன்னால், மிஞ்சி போனால் அவன் இடுப்பு வர மூழ்குவான். ஆனால் பதட்டத்து நிமித்தம் ஏற்படுகின்ற பதட்டத்து நிமித்தம் அவன் எம்பி குதிக்க முற்படுகிறான் பாருங்கள். தன்னை காப்பாற்றிக் கொள்ள முற்படுகிறான் பாருங்கள். அப்போதுதான் அவன் எளிதாக சீக்கிரமாக அவன் அந்த புதை மணலுக்குள்ளே மூழ்கி போகிறான். புதை மணலுக்குள்ளே மூழ்கி போகிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை கண்டு, நம்முடைய வாழ்க்கையினுடைய போராட்டங்களை கண்டு, இன்னல்களை கண்டு, இடர்பாடுகளை கண்டு அநேக நேரத்தில் நாம் பதட்டம் அடைகிறோம். பதட்டமடைந்து அபயகுரல் எழுப்புகிறோம். நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இயேசுவை, அவருடைய செயல்களையும் பார்க்காதபடிக்கு நம்முடைய ஆன்மீக கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறது. இங்கே அதைத்தான் நாம் பார்க்கிறோம். சீடர்கள் இயேசு உடன்தான் இருக்கிறார், அற்புதத்தின் நாயகர் உடன்தான் இருக்கிறார். ஆனால் அவர்கள் இயேசுவை குறித்து அபயகுரல் எழுப்பினார்கள். எப்படி எழுப்பினார்கள்? போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அபயகுரல்.
உடனிருக்கின்ற ஆண்டவருடைய மகத்துவங்களை விசுவாச கண்ணால் பார்ப்பதற்கு பதிலாக அவர்கள் பதட்டமடைந்து அவர்கள் கூக்குரல் எழுப்புகிறார்கள், பதட்டப்படுகிறார்கள். இயேசுவும் தம்முடன் தான் பயணிக்கிறார். ஆபத்து வந்தால் நமக்கு மட்டுமல்ல, நிச்சயமாகவே அவருக்கும் வரும். அவரும் தப்ப முடியாது. ஆனால் அவர் நிச்சயமாய் தம்முடைய வல்லமையினால் தப்பித்துக் கொள்வார். அதே ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை கைவிட மாட்டார் என்ற உணர்வு ஒரு துளி கூட அந்த சீடர்களுக்கு இல்லை. படகுல போயிட்டு இருக்கிறாங்க, கொந்தளிப்பு வருகிறது. இயேசு கப்பல் பின்னணியத்தில் தூக்கிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அவர்கள் அவைய குரல் எழுப்புகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மேல் கரிசனை உள்ள கடவுள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நம்மை குறித்து அக்கறை உள்ள கர்த்தர் என்ற உண்மையை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் யாத்திராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசித்து பார்க்கின்ற போது நாம் தெளிவாக கண்டுகொள்ள முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? என் ஜனமாகி இஸ்ரவேல் ஜனம் அவர்கள் படுகின்ற உபத்திரவத்தை பார்த்தேன், கூக்குரலை கேட்டேன், அவருடைய வேதனைகளை அறிந்திருக்கிறேன். எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். உபத்திரவத்தை பார்த்தேன், கூக்குரலை கேட்டேன், அவருடைய வேதனைகளை அறிந்திருக்கிறேன். ஆகையினால் அவர்களை என்ன செய்ய விடுவிப்பதற்கு நான் இறங்கினேன். அப்படி என்று 8வது வசனத்திலே சொல்லுகிறார். ஆம் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய உபத்திரவத்தை பார்க்கிறவர், நம்முடைய கூக்குரலை கேட்கிறவர், நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிறவர், காலம் கரிகின்ற போது நம்மை விடுவிப்பதற்காக செயலாற்றுகின்ற கடவுள். இதை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ள தவறுவோம் என்று சொன்னால் நம்முடைய நிலைமையும் இந்த சீடர்களுடைய நிலைமைதான். நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்று குரலை எழுப்பிக் கொண்டிருக்க வேண்டியதுதான். தாவீது அருமையாய் பாடுகின்றான் பாருங்கள். தன்னுடைய சத்துருக்கள், தனக்கு எதிராக வந்தவர்கள் எல்லாரையும் தோற்கடித்த பிற்பாடு தாவீது பாடுகிறான். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 10வது வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார், வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அதே இது 18வது சங்கீதத்தில் 9வது வசனத்தில் மிக அருமையாக நாம் பார்க்க முடியும். பாருங்கள். அப்போ கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற கடவுள். அவர் ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு தூங்குவது போல இருந்தாலும் நம்மேல் கரிசனை உள்ள கடவுள் என்ற உண்மையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஆபிரகாமை பாருங்கள். ஆண்டவர் ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் நான் வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். கடவுள் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், எப்பா உன் மகனை கொண்டு போய் எந்த மலையிலே பலியிடு, மோரியா மலையிலே பலியிடு அப்படின்று சொல்லுகின்றார். உண்மையாகவே ஆபிரகாம் பதட்டப்படைந்திருக்க வேண்டும், கலக்கமடைந்திருக்க வேண்டும். என் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, இது எதற்கு? தந்த குழந்தையை நீர் ஏன் திருப்பி கேட்கிறீர்? அப்படி என்று ஆபிரகாம் கேள்விக்கணைகளை தொடுத்திருக்க வேண்டும். ஆனால் ஆபிரகாம் எதையுமே செய்யல,
பதட்டப்படவில்லை. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உன் சன்னதியை எப்படி ஆக்குவேன்? வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போல ஆக்குவேன். அந்த இது உள்ளத்திலே ஆழமாய் ஊட்டி இருந்தது. ஆகையினால் இது கடவுள் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாகத்தான் அனுமதிக்கிறார் என்பதை உணர்ந்தவனாய் ஒரு துளியளவு கூட பதட்டப்படவில்லை, கலக்கமடையவில்லை, கடவுளை பார்த்து கேள்வி எழுப்பவில்லை. நேராக என்ன செய்கிறார்? பலியிடுவதற்காக தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு போகிறார். வழியில கேட்கிறான், மகன் கேட்கிறான், எல்லாம் இருக்கு டாடி, அதாவது விறகு இருக்கு, கத்தி இருக்கு, தீ இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் பலியிடப்படுவதற்கு ஆடு எங்கே? பலியிடப்படுவதற்கு ஆடு எங்கே அப்படி என்று அவன் கேட்கிறான். ஆனா அப்போ கூட ஆபிரகாமுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்திருக்க வேண்டும். மகன் பார்த்து கேட்டிருக்க வேண்டும், ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டிருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் கலக்கம் அடையவே இல்லை, பதட்டம் அடையவே இல்லை. விசுவாசத்தோடு ஒவ்வொரு அடிகளையும் மோரியா மலையை நோக்கி எடுத்து வைக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? கவலை இல்லாத கடவுள் அல்ல, நமக்காக கவலைப்படுகிறவர் என்ற உண்மையை தொடர்ந்துள்ள வசனங்களிலே வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். அதான் பாருங்கள், 4வது அதிகாரம் 40வது வசனம் சொல்லுகிறார். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? ஒரே கேள்விதான். கவலை இல்லையா என்று அங்கலாய்த்த குரல் எழுப்பின, அபய குரல் எழுப்பின சீடர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்கிறார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? விசுவாசம் இல்லாமல் போயிற்று. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, உண்மையான விசுவாசம் என்பது எப்போது வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், இதே போன்ற ஒரு சூழ்நிலையில்தான் வெளிப்பட வேண்டும். பதட்டம் அடையக்கூடாது. ஆஸ்திரேலியா நாட்டிலே அருமையான தாய் தன்னுடைய பிள்ளைகளோடு போட்டிங்கில் போயிட்டு இருக்கிறாங்க. கடல் ஆழத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. எதிர்பாராத புயல், எதிர்பாராத கடல் கொந்தளிப்பு, கட்டுப்பாடெல்லாம் அவர்களுக்கு முடிந்து போயிற்று. இனி எப்படி கரைக்கு போய் சேருவது? நிச்சயமாய் உயிரோடு திரும்புவதற்கான வாய்ப்புகளும் சாத்திய கூறுகளும் குறைவு. அவன் மூத்த மகன், 13 வயது நிரம்பிய மகன், தாயானவள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ நீச்சல் அடித்து போய் கரைக்கு போய் தகவல் கொடுத்து எங்களை காப்பாற்ற வைக்க உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்டார். 13 வயது சிறுவன். அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். கடல்ல குதித்து நீந்த ஆரம்பித்தான். 1-2 மணி நேரம் அல்ல, 4 மணி நேரம் அந்த சிறுவன் கடல்ல நீச்சல் அடிக்கிறான். எப்படியோ கடைசியில கரைக்கு வந்து ஓடோடி போய் தகவலை தெரிவித்து விட்டு மயங்கி விழுகின்றான். ஹெலிகாப்டர் வந்து தாயையும் மற்ற பிள்ளைகளையும் காப்பாற்றுகிறது. அவன் சொன்ன சாட்சி என்னவென்று சொன்னான், எனக்கு இந்த நீச்சல் அடிப்பதற்கான பலத்தையும் வலிமையையும் எனக்கு தந்தது எதுதான்? அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. நான் ஜோம் பண்ணி தான் நான் நீச்சல் அடித்தேன். நான் எப்படி நான் கரைக்கு வந்து சேர்ந்தேன்
என்பதே எனக்கு ஆச்சரியமாயிருக்கிறது, எனக்கே வியப்பாயிருக்கிறது. அப்படி என்று அவன் சாட்சி பகர்கின்றான். அதே நேரத்தில் அந்த 13 வயது சிறுவன் பதட்டம் அடைந்திருந்திருப்பான் என்று சொன்னால், கொந்தளித்து எழுந்த கடலை பார்த்து பயந்திருப்பான் என்று சொன்னால், நிச்சயமாய் அவன் கரைக்கு வந்து சேர்ந்திருக்க முடியாது. அவனுடைய தாயையும் உடன்பிறப்புகளையும் அவனால் காப்பாற்றி இருக்கவே முடியாது. நம்பிக்கையோடு குதித்தான். என் ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார், உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நீச்சல் அடிகளையும் அவன் எடுத்து வைத்தான். கரையிலே சேர்ந்தான். தாயையும் உடன்பிறப்புகளை காப்பாற்றினான். என்ன ஆச்சரியம் பாருங்கள், என்ன வியப்பு. இன்றைக்கு தவகாலங்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த தவகாலங்கள் நமக்கு சொல்கின்ற ஒரு பாடம், ஆண்டவர் உனக்காகவும் எனக்காகவும் மரித்தார் என்பதை தவகாலம் சொல்லுகிறது. அதே நேரத்திலே தவகாலம் எதோடு முடிவடைகின்றது? ஒரு உயிர்த்தெழுதலோடு முடிவடைகின்றது என்ற உண்மையை அநேக நேரத்தில் நாம் மறந்து போகிறோம். நம்முடைய ஆண்டவர் சிலுவையிலே மரித்தவர் சிலுவையிலேயே தொங்கிவிடவில்லை, அல்லது அவருடைய வாழ்வு கல்லறையோடு முடிந்து போகவில்லை. அவர் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு நம்மோடு இருக்கின்றார், நம் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த சீஷர்களைப் போல அநேக நேரத்திலே நம்முடைய விசுவாச கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. நாம் மங்கலாய்க்கிறோம், ஆண்டவரே நாங்கள் அழிந்து போகிறது, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்று கேள்வி எழுப்புகின்ற மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளிலே அழைக்கிறார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டியா? நீங்க அபயகுல குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், நான் யார் பேரில் விசுவாசத்தை வைக்கணும்? ஆண்டவர் பேரில் விசுவாசத்தை வைக்கணும். இன்றைக்கு ஒருவேளை பலவிதமான நெருக்கடிகள் மத்தியிலே நாம் இந்த நாளில் இந்த உபவாச கூடுகையிலே பங்கெடுக்கிறவர்களாக இருக்கலாம். தேவைகள் மத்தியிலே இந்த நாளில் இந்த உபவாச கூடுகையிலே பங்கெடுக்கிறவர்களாக இருக்கலாம். ஒரு சமாதானமற்ற நிலையிலே நாம் இந்த உபவாச கூடுகையிலே பங்கெடுக்கிறவர்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தால் ஆண்டவர் பேரில் உறுதியான விசுவாசத்தை வைத்து நாம் முன்னேறி செல்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். எப்படி முன்னோக்கி பயணிப்பது என்று தெரியாமல் ஒருவேளை நான் குழம்பி போயிருக்கலாம். ஐயோ, கடன் பாரம் என்னை அந்த அளவுக்கு அழுத்துகிறது, வியாதி எனக்கு அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கிறது. அதே போல வாழ்க்கையில இருக்கிற என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நடைமுறைகள் எனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறது. என்னலாம் கலங்க வேண்டாம். ஆழமான உலகமே உங்களுக்கு இருண்டதாக தெரியக்கூடும். ஆழமான நம்பிக்கையை, ஆழமான பற்றுறுதியை ஆண்டவர் பேரில் வையுங்கள். ஏன் உங்களுக்கு விசுவாசம்? ஆண்டவர் கேட்கறது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நம்முடைய விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார், விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். டாக்டர் மோகன்ராஜ் பீட்டர் என்பவர் வால்பாறை தேயிலை எஸ்டேட்டிலுடைய தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மகனாக பிறந்தவர். மகனை படிக்க வைக்கிறார்கள், கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார்கள். எப்படி ஒரு டிகிரியை முடிக்கிறான்? டிகிரியை முடித்த உடனே அவனுக்கு மின்சாரத்துறையில் வேலை கிடைக்கிறது. மின்சார துறையில் வேலை கிடைக்கிறது, நல்ல வேலை, அருமையான சம்பளம். இனி பெற்றோரை சந்தோஷமாக வைக்க முடியும் என்று குதூகலத்து கொண்டிருந்த நாட்களிலே கிளைக்கோமா என்ற வியாதி, கண் வியாதி வந்து அவனுடைய 2 கண்களையும் பறித்து போகிறது. 2 கண்களும் பார்வை போயிடுச்சு. இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் அன்றைக்கு கொடுக்கப்படவில்லை.
அப்போ மின்சாரத்துறை என்ன செய்கிறது என்று சொன்னால், இவனுக்கு பார்வை போச்சு, இவன் இனி மின்சாரத்துறையிலே பணிபுரிவதற்கு லாயக்கில்லை என்று சொல்லி பணியிலிருந்து அவன் நீக்கம் செய்கிறது. பாருங்கள், பல கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தவன் படித்து வேலை கிடைச்ச கொஞ்ச நாட்களிலே எதிர்பாராத பலவீனம் கண்களை பறிக்கிறது, பார்வையை பறிக்கிறது. வேலையை இழந்தவனாய் தனித்த ஒரு மனிதனாய் இருக்கிறார். நீங்களா இருந்தால், நானா இருந்தால் என்ன செய்வோம்? மனம் தளர்ந்து போய்விடுவோம். ஏன் கடவுள் எனக்கு இதை அனுமதிக்க வேண்டும்? ஏன் கடவுள் என்னை கைவிட வேண்டும்? ஏன் கடவுள் என்னை இந்த நிலைக்கு ஆளாக்க வேண்டும்? அப்படி என்று பதறி இருப்போம், முடங்கி போயிருப்போம். அந்த மனுஷன் என்ன செய்தார் என்று சொன்னால், கடைசியாக அந்த பார்வையற்ற நிலையிலும் தன்னை ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார். இறையியல் கல்லூரியிலே சேர்ந்தார். படித்து டாக்டர் பட்டம் பெற்று தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே நீண்ட நாள் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றார். அவர் அந்த எல்லாராலும் எல்லாவற்றை இழந்து நின்ற நேரத்திலே தான் அவர் எழுதிய பாடல்தான் பாதை தெரியாத ஆட்டை போல என்ற ஒரு அருமையான ஒரு பாடலை எழுதினார். எனக்கு எங்க எப்படி எந்த திசையில பயணிப்பது என்று தெரியவில்லை சுவாமி. நான் கலங்கி நின்ற நேரங்கள் எல்லாம் நீ வருகிறீர். எந்த நேரத்தில் நான் எப்படி பயணிப்பது என்று தெரியாத நேரத்தில் எனக்கு நீர் பாதை காட்டினீர். அப்படி என்ற ஒரு அருமையான பாடல். எல்லாம் தன்னுடைய வேலையை இழந்து பார்வையை இழந்து நின்ற நேரத்திலே எழுதிய பாடல்தான் பாதை தெரியாத ஆட்டை போல என்ற பாடல். பாருங்க, அதெல்லாம் பாருங்க என்ன சொல்லுதான்னா, கலங்கினேன் நீர் என்னை கண்டீ, பதறினேன் நீர் என்னை பார்த்தீ. நான் கலங்கி நின்ற நேரங்களிலே ஆண்டவரே நீர் என்னை கண்டீர். கலங்கினேன் நீர் என்னை கண்டீ, பதறினேன் நீர் என்னை பார்த்தீ. கல்வாரியின் அண்டை வந்து பாவம் தீர நான் அழுதே. கல்வாரியின் அண்டை வந்து பாவம் தீர நான் அழுதே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்து உலகிலே நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. ஆண்டவரே, நான் கலங்கினேன், நீர் என்னை கண்டீர். பதறினேன், நீர் என்னை பார்த்தீர். உம்முடைய சமூகத்திலே நான் வந்து பாவம் தீர நான் அழுதேன். அடுத்து சொல்றார், அடுத்து கடைசி வரி மிக முக்கியமான வரி. நம்பிக்கையோடு நீ வந்தால், நீ நம்பிக்கையோடு வா. கடவுளே சொல்றாரு. ஆண்டவரே அவனுக்கு பதில் கொடுக்கிற மாதிரி எழுதுறாரு. அது என் காயத்தை பார்ப்பா, உன் காயம் ஆறும். நம்பிக்கையோடு நீ வந்தால், விசுவாசத்தோடு நீ வந்தால் உனக்கு நான் துணையாக இருப்பேன். அப்படிதான் முடிக்கிறார். நீ எப்படி வர வேண்டும்? விசுவாசத்தோடு வா. வாழ்க்கையில் எப்பேற்பட்ட நிலையில இருக்கலாம், நீ அபயகுரல் எழுப்பாதே. அதற்கு பதிலாக விசுவாசத்தோடு என்னிடத்திலே நீ வா. அப்படி என்று சொன்னால் உனக்கு நான் துணையாக இருப்பேன் அப்படி என்று சொல்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் யோசித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். நாம் அபயகுரல் எழுப்புகிற மக்களாக இல்லை. நம்ம இக்கட்டிலே, வாழ்க்கை நெருக்கடிகளிலே அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மக்களாக இந்த சூழ்நிலையிலே, இந்த நிலையிலே, இந்த இக்கட்டான தருணத்திலே
உம்மை நான் சார்ந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று அறிக்கை செய்து அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மக்களாக இருப்போம் என்று சொன்னார். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையின் கொந்தளிப்புகளை அமர்த்தி சமாதானத்தின் பாதையிலே நம்மை நடத்துவார். சமாதானத்தின் பாதையிலே அவர் நடத்துவார். கொஞ்ச நேரத்தில் சீடர்கள் பார்த்தார்கள், என்னடா இந்த மனுஷனை பார்த்து அந்த அங்கலாய்த்தோம். அவர் எழும்பினார், கடல் கொந்தளிப்பை அமர்த்தினார், காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே அப்படி என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள், எப்படிடா இது, எப்படி இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. அந்த அளவிற்கு ஒரு விந்தையான செயலை அவர்கள் கண்டார்கள். அதே போல நாம் காண முடியும். அப்படியே நாம் காண வேண்டும் என்று சொன்னால் ஆழமான நம்பிக்கையை அவர் பெயரில் வைத்து நாம் முன்னோக்கி பயணிப்போம் என்று சொன்னால் நம்முடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும், நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும், நம்முடைய அங்கலாய்ப்புகள் எல்லாம் அகன்று ஒரு அமைதி பிறக்கும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தை காத்துக் கொள்வதாக. ஆமென்.